A very warm welcome and good evening to everyone present over here. Star Education Trust has conducted World Cancer Day awareness program today, where we will share a lot of useful information. So I call upon our managing trustee of Star Education Trust to speak a few words on this topic. அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அவேர்னஸ் தான். அதில் வந்து முன்னாடி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் இதை ரொம்ப பெருசாக பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. இந்த கேன்சர் பற்றி ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கலாக நிறைய பேர் போய் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் இதை பார்த்து பயன் பெறணும் அப்படின்றது எங்கள் ஸ்டார் எஜுகேஷன் ட்ரஸ்டோட நோக்கம். இந்த மாலை பொழுதில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த என் நிர்வாகிகளுக்கு இது வந்து ஒரு குளோபல் இனிஷியேட்டிவ், இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். இதுல வந்து குளோபலாவே ஆல் கவர்மெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், என்ஜிஓஸ், சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல்லாரும் சேர்ந்து நிறைய சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கேன்சரை பத்தி அதோட எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், டிடெக்ட் பண்ணலாம், அப்படி டிடெக்ட் பண்ணா அதை எப்படி டைம்லி ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம், அதை பத்தி ஓப்பனாவே நிறைய சோஷியல் மீடியால பேசுறாங்க. ஏன்னா குளோபலா பார்க்க போனா இது ஒரு இது வந்து ஒரு குளோபல் இஷ்யூ. குளோபலாவே கேன்சர் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இதனால நிறைய பேர் வந்து டெத் ரேட் வந்து கூடிட்டே போகுது. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ மெயின் எய்ம் இந்த சோஷியல் அவேர்னஸோட கேம்பெயினோட மெயின் எய்மே இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ட் பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட் பண்ணிட்டா இதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கு, கேன்சர்னா இது வந்து கியூரபிள் இல்ல, இது வந்து எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட், இது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபியரை வந்து உடைக்கணும். அதுக்காக தான் இந்த சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் கிரியேட் பண்றோம். ஸோ இதுல வந்து டாக்டர்ஸ், என்ஜிஓஸ்லாம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க, இதை பற்றி பேசுறாங்க, ஓப்பனா ஃபண்ட் ரைசிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நம்மளோட எய்ம் வந்து கேன்சர் சர்வைவர்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலிஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அண்ட் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். ஸ்டார் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தலான்னு ஒரு சிறிய முயற்சியை நாங்க இங்க எடுத்திருக்கோம். இப்போ இருக்க காலகட்டத்துல ஏன் கேன்சர் நிறைய வருதுன்னா ரெண்டு மிக முக்கியமான காரணத்தை சொல்றாங்க ICMR. அதுல ஒண்ணு மன அழுத்தம், ரெண்டாவது தூக்கமின்மை. நம்ம சரியா தூங்காதனால மெலோடின் என்ற திரவம் கம்மியா சுரக்குது. இதனால கேன்சர் செல்களை எதிர்த்து அதால போராட முடியல. இது ஒரு ரீசன். ரெண்டாவது மன அழுத்தம். நம்ம இப்போ அடிக்கடி மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம். இப்ப அது ஆகும்போது கார்டிசால் என்ற ஒரு திரவம் சுரக்குது. அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அது நம்ம பாடியை வந்து கண்ட்ரோலா வைக்குது. நம்ம அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அது எவ்வளவுதான் நம்ம பாடியை கண்ட்ரோலா வச்சிருக்கோம், ஒரு காலகட்டத்துக்கு மேல அதுவும் வந்து டயர்ட் ஆயிடுது. அப்ப என்ன ஆகுது, கேன்சர் செல்லுக்கு எதிராக அதால போராட முடியல, அதனாலயும் கேன்சர் உருவாகுது. கட்டத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால நம்மளும் நம்ம ஹெல்த்தை பாத்துக்கிறது இல்ல, பசங்களுடைய ஹெல்த்தையும் நம்ம பாக்குறது இல்ல. எமர்ஜென்சியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில வாங்கி சாப்பிட்டுறோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு காய்கறிகள், கீரை வகைகள், அதிக நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள், பருப்பு வகைகள் இங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா, டிஸ்பிளேல வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நல்லது. கேன்சர் வரதுல இருந்து நம்ம தற்காத்துக்கலாம். வந்தவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். கேன்சர் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் சப்போர்ட் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியால நிறைய கேன்சர் சர்வைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல செலிபிரிட்டிஸுமே நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இந்த கேன்சர் டிசீஸ்ல இருந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா ரெக்கவர் ஆகி இருக்காங்க. ஸோ இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்க்கலாம். யுவராஜ் சிங், இந்தியன் கிரிக்கெட்டர். அது எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவருக்குமே கேன்சர்ல அஃபெக்ட் ஆகி இப்போ ஒரு நார்மல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கௌதமி. ஸோ அவங்களுமே ஆக்டர்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுமே பிரஸ்ட் கேன்சர்ல அஃபெக்ட் ஆகி அதுல இருந்து ரெக்கவரி ஆகி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு இப்ப கேன்சர்ஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்க நிறைய பர்சன்ஸ்க்குமே அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ரத்தன் டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ஃபார் கேன்சர் அண்ட் ரிசர்ச் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில ராஜீவ் காந்தி கேன்சர் இன்ஸ்டிடியூட் அண்ட் ரிசர்ச் சென்டர்னு ஒன்று இருக்கு. நம்ம சென்னையில அடையா கேன்சர் சென்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கிறதுனால இந்த மாதிரி கேன்சர் டிசீஸ் எல்லாமே சீக்கிரமாவே கியூர் பண்ண முடியுங்க நம்மளால. இப்போ கவர்மெண்ட் ஸ்கீமை பத்தி பார்க்கலாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படின்றதுல PMJAY அப்படின்ற ஸ்கீம்ல 5 lakhs to 15 lakhs வரைக்கும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இன்க்ளூடட் இல்லாம சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரபியும் இதுல இன்க்ளூடட்ங்க. பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள்ல இருக்கிறவங்களுக்கு கூட கவர்மெண்ட், NGO, ட்ரஸ்ட்ல இருந்தும் நிறைய ஹெல்ப் சப்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேன்சர் அப்படின்றத நம்ம ஒரு பெரிய விஷயமா பார்க்காம அதுவும் ஒரு டிசீஸ் அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு அடுத்து கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பெர்ஃபெக்ட்டா எடுத்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஸோ அவங்கள மாதிரியே நம்மளும் நார்மல் லைஃப்ல வாழலாம், சர்வை பண்ணலாம். Thank you everyone for coming and attending this cancer awareness program conducted by Star Educational Trust.